ஸோ தொடர்ந்து இப்போ இந்திய கிரிக்கெட் அணிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்த முக்கியமான 3 ஜாம்பவான்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 பேரும் இன்டர்நேஷனலில் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகள்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தற்பொழுது செய்தியாளர் முத்து நம்முடன் நேரலையில் இணைகிறார். முத்து, இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர்ஸை நம்மளால் மறக்கவே முடியாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஜடேஜா, இவங்க 3 பேரும் ஒரே சமயத்தில் இந்த T20 கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறத பற்றி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸோ அடுத்த கேப்டனுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குதா? ரசிகர்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கு முத்து. நிச்சயமாக இந்த தருணம் என்பது ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தில் அவர்கள் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக சொல்லணும்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்குமே வெற்றியுடன் துவங்கி வெற்றியுடன் தனது T20 பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ரசிகர்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஓய்வு குறித்து ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்த ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது 3 முன்னணி வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஆனாலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, போறதுக்கு முன்னாடி கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா டீமுக்கு ஒரு வாட்டி கத்திடுறோம். அப்புறம் ரோஹித் சர்மா, அப்புறம் கோஹ்லி. ஆரம்பிங்க. இந்தியா இந்தியா ரோஹித் ரோஹித் விராட் விராட். ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு வெற்றியை எடுத்து கொடுத்திருக்காரு, இந்தியாவுக்கு கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு தலைமை பண்பு, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு 6 அடிக்கக்கூடிய, அதாவது ஒரு ஹிட்மேன்ங்கிற ஒரு பேரை அந்த இடத்தை நிரப்புவதற்கு சரியான ஆள் யார்? அடுத்த கட்டமா யார்? இப்போ நிஜமா சொல்ல போனா ரோஹித் இடத்தை நிரப்புறதுக்கு யாரும் வர முடியாது. இப்போ அந்த ஒரு கட்டத்துல போனா ஜெய்ஸ்வால் வரலாம், ஆனா அது முழுசா வர முடியாது. அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஏன்னா ரோஹித் சர்மா 2007 இருந்து பிடிச்சி 2024 வரைக்கும் வேர்ல்டு கப் விளையாட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொன்னு அவருக்கு இருக்கு, அவர் நிஜமா பார்த்தா எல்லா ஃபார்மேட்லயும் அவர் தான் 6 அதிகம். அவர் மாதிரி 6 அடிக்க வரவும் முடியாது யாராலையும். ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணா வரலாம், அவர் ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு இந்தியாக்காக இது பண்ணா வரலாம் தவிர, ஆனா அவரை மாதிரி ஒரு பிளேயர் வர முடியாது இது வரைக்கும். அவ்வளவுதான். இன்னொன்னு நாங்க என்ன ஆசைப்பட்டோம்னா 2026 வேர்ல்டு கப் இந்தியால தான் ஆகுது. இந்தியா ஸ்ரீலங்கா தான் அது. அதுலயும் அவங்க ஆடி ரோஹித் சர்மா, விராட் கோலி ரோஹித் சர்மா அதுலயும் ஆடி ரிட்டையர் கொடுத்திருந்தா, இந்தியாலே விளையாடி இந்தியாலே கப் அடிச்சு இன்னும் ரிட்டையர் கொடுத்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விராட் கோலி ஒவ்வொரு ரசிகர்கள் மனதிலையும் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வீரர். அப்படி இருக்கும் பொழுது ரன் மிஷின் எப்படியா இருந்தாலும் விராட் கோலி அவுட் ஆகிறது ஒவ்வொரு பவுலருக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கக்கூடிய சூழலில் இந்த T20 பொறுத்த வரைக்கும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கூட கேப்டன் ரோஹித் சர்மா அவர் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சிருந்தாரு. விராட் கோலி இறுதிப் போட்டிக்காக பல இதை சேகரித்து வச்சிருக்காரு, அதை கண்டிப்பா இறுதிப் போட்டியில் நிகழ்த்துவாரு. ரோஹித் சர்மா சொன்னதை விராட் கோலி செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது விராட் கோலி சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வு பெற்று விட்டாரு. அவரை இடத்தை நிரப்புவதற்கு யார் சரியான ஆளா இருப்பா? ஒரு இடத்த நிரப்புறதுக்கு சொல்லணும்னா இப்போதைக்கு கில்ல சொல்லலாம். மேபி கில்ல சொல்லலாம். ஏன்னா ஒரு ஷார்ட் எல்லாம் பார்க்கும் போது அடுத்த பிரின்ஸ்னு சொல்றாங்க. மேபி அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது. கிங்குங்கிறது ஆல்வேஸ் கிங் விராட் கோலி மட்டும்தான். அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னும் வரணும். ஆனால் கில்லு கிட்ட இன்னும் நிறையா சான்சஸ் நிறையா இருக்கு. பட் இந்த தடவை கேப்டன் வேற ஜிம்பாப்வே மேட்ச்ல இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். ஆனால் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங், விராட் கோலி மட்டும்தான். அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது, இப்போதைக்கு முடியாது. ஆனால் பட் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கான மூமெண்ட் தான். பட் ஆனால் நான் மேட்ச் பார்க்கறதாகட்டும் இதாகட்டும் ஃபுல்லாக விராட் கோலியோட வெறித்தனமான ஃபேனாக நானும் ஒருத்தன். ஸோ மேட்ச் திருப்பி நான் பார்ப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பேஜாரான விஷயம். ஸோ இப்போ கில்லை பார்க்கலாம். அடுத்த கிங்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், கில்லு மேலே ஒரு இது இருக்கு. ரவி இந்திரன் ஜடேஜா தவிர்க்க முடியாத ஒரு ஆல்ரவுண்டர். விராட் கோலி எப்ப இந்திய அணிக்கு கால் பதித்தாரோ அதே நேரத்தில் தான் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் கால் பதித்தாரு. அவர் முதல்ல இவர் 2வது கால் பதித்தாரு. 2008 நடந்த 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில இதே தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தான் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றிருக்குது. அன்னைக்கு எப்படி விராட் கோலிக்கு பக்கபலமா இருந்தாரோ அதே போல இன்னைக்கும் இதுவரை பக்கபலமா இருந்து ரவீந்திர ஜடேஜா ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு யார் சரியான ஆளா இருக்கும்? அவர் இந்த நேரத்தில் ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு, சரியான தருணமா? கண்டிப்பா இல்ல சார். இன்னும் 2 வருஷம் ஆடி இருக்கலாம். ஏன்னா ஜடேஜா அவன் இடத்த நடப்ப யாராலையும் முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவங்க கேபின்ல சொல்லிப்பாங்கன்னா ஜடேஜா பக்கம் பால் போனா சிங்கிள்ஸை யாரும்
கட் பண்ணுங்க. ஏன்னா அவன் அப்பேற்பட்ட ஃபீல்டரு, அதாட்டு ஃபீல்டரு இப்போதைக்கு இந்தியாவில் யாருமே இல்லை. கேட்ச் பிடிக்கிறது என்ன இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். அந்த காலத்துலலாம் எப்படி இப்போ எப்பேற்பட்ட ஃபீல்டருனா ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சென்னையில் கூட பார்த்துருக்கலாம், லாஸ்ட் மேட்ச் அவனால தான் வின் ஆச்சு போன வருஷம் ஐபிஎல் ட்ராஃபி. அப்பேற்பட்ட ஆல்ரவுண்டரை ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப இது ரொம்ப தப்பு. அவன் லெவலுக்கு இப்போ யாருமே இல்லை ஜடேஜா லெவலுக்கு. ஹார்திக் பாண்டியா வேணால் சொல்லலாம் அவன் இதுக்கு வருஷம். ஆக்சுவலாக அந்த இடத்த இவர் சொன்ன மாதிரி ஜடேஜா இடத்த நிரப்புறதுக்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா அக்ஷர் பட்டேல். இப்போதைக்கு அந்த நம்ம ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் பார்க்கும்போது அந்த ஒரு கேட்ச், மார்ஷோட கேட்ச் அவர் பிடிக்கலன்னா ஆஸ்திரேலியா அப்படியே ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு சரியான ஆள்னா அக்ஷர் பட்டேலை சொல்லலாம். ஜடேஜா இடத்த நிரப்புறதுக்கு அக்ஷர் பட்டேலை சொல்லலாம். ஓகே, கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த 3 முன்னணி வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு புது ஒரு கட்டமைப்புடன் இந்திய அணி களமிறங்கி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய T20 அதே போல வந்து 2026 வேர்ல்டு கப்புக்கும் இப்போ இந்திய அணி கட்டமைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. கேப்டனை தேர்வு பண்ணணும், அது ஒரு 11ஸை பர்மனண்டாவே தேர்வு பண்ணணும். ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்குமே ஒரு 11ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்லையும் பார்த்துருக்கோம், இந்தியா ஸ்குவாட்லையும் பார்த்துருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த 11 பேர் கொண்ட அணியை தேர்வு பண்ணுவதற்கு இந்திய அணிக்கு எப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதே போல எப்படி தேர்வு பண்ணலாம்? ஆமாம், அது வந்து ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஐபிஎல்ல காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கைக்வாடு, கில்லு, ஜெய்ஸ்வால்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அது இன்னும் அடுத்த வேர்ல்டு கப்புக்குள்ளே இன்னும் ஒரு வருஷம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதை தேர்வு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா தெரிஞ்சது தான். ஏன்னா டூபே, ஜடேஜாலாம் எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் ஃபைனல் வரைக்கும் கடைசியாக கொண்டு போனார். விராட் கோலியும் அப்படிதான் ஃபைனல் வரைக்கும் இருந்துட்டு செமிஃபைனல் இன்டர்வியூலும் சொன்னார் நான் ஃபைனல் அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கரெக்டாக அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் கூட ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு 4 கேப்டன் வந்து ரேஸ்ல இருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, அதே போல வந்து ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து T20ல ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான வீரர்களா இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா வந்து முதலிடத்துல இருக்காரு. அதே போல வந்து வேர்ல்ட் கிளாஸ் பவுலரா இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு. இவங்களாம் வந்து ரோஹித் சர்மா கூட தொடர்ந்து பயணம் பண்ணவங்க, பல வெற்றிகளை குவித்து தந்திருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் சரியா இருக்கா? ஹர்திக் பாண்டியா தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் வைஸ் கேப்டனா இருக்காரு. அப்புறம் ரோஹித் சர்மாவிலேருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பார்த்துருக்காரு. ஓடிஐ வேர்ல்டு கப்லயும் அவர் வைஸ் கேப்டனா இருந்தாரு. ஆனால் நடுவில் இன்ஜூரி ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் தான் கேப்டன் ஆகணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் கொடுக்கலாம். ஏன்னா ரிஷப் பந்த் அடுத்த தோனிக்கு அப்புறம் ஒரு நின்று எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபினிஷரு, எல்லாத்துக்கும் கரெக்டான ரிஷப் பந்த் மட்டும்தான். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷப் பந்துக்கு கேப்டன்சி கொடுத்தா அவர் நல்லா ஒரு டீமை கையில் எடுத்துக்கிட்டு அவரும் நல்லா விளையாடுவாரு, டீமுக்கு நல்லா கொடுப்பாரு. இதே நம்ம ஹர்திக் பாண்டியா போனோம்னா அவர் ஆடுவார் இல்லைன்னு சொல்ல, ஆனா ரிஷப் பந்த் கீப்பிங்கா இருக்காரு. உங்களுக்கு அவருக்கு அது ஒரு டபுள் ஸ்ட்ரென்த். தோனிக்கு அப்புறம் அந்த கீப்பிங் எப்படி ஓரளவு தோனி அளவு பண்றதில்ல, ஆனாலும் பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் கொடுக்கலாம். ரிஷப் பந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் ஜெயிச்சாருன்னா அவர் ஃபியூச்சர் இது கூட சொல்லலாம். நம்ம இதை 4 பேர் ருத்ராஜ் கைக்வாட் சொல்லலாம். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு நல்ல கேப்டன்சி. ஏன்னா நீங்க மகாராஷ்டிரால எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இன்னொன்னு கேப்டன்சிலையும் நல்லா ஆடுவார். அவரு யார் ஆடுவாரோ இல்லையோ அவங்க டீம்ல அவங்க நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ருத்ராஜ் கைக்வாட், ரிஷப் பந்த், கில்லுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் என்ன சொல்றது, அவங்க எல்லாம் கேப்டன்சி அவங்களால இது பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸ்லயே பார்த்தோம், அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு, பட் அவரால் இது ஒழுங்கா பண்ண முடியல. பட் ஆனா ரிஷப் பந்த் கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஆப்ஷன். ரிஷப் பந்த், ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 2 பேரும் வந்து KL ராகுல் கூட கொடுக்கலாம். பட் KL ராகுல் கொஞ்ச நாள பர்ஃபார்மன்ஸ் இல்ல. KL ராகுல் நல்ல பிளேயர் தான், அவர் வந்து கொடுக்கலாம் சான்ஸ். நிச்சயமாக இப்பொழுது ரசிகர்கள் கூறிய கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டோம். ஒவ்வொரு ரசிகர்களுமே ஒவ்வொரு வீரர்கள் மேல நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக முத்து, நன்றி. ரசிகர்கள் எந்த அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து நோட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசலாம், இணைப்புல இருங்க.